வணக்கம், வெல்கம் டு நிசிபாய பார்த்திபன். இன்னைக்கு நான் போகிறது விசாகப்பட்டினம். அங்கே அரக்கு வெளிக்கு தான் போக போகிறேன். இப்போ நான் போகிற ட்ரெயின் அமிர்த் பாரத், நியூ ஜல்பாகுரிக்கு போகிற திருச்சிராப்பள்ளியிலேருந்து. என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இங்கே எனக்கு டிக்கெட் செங்கல்பட்டில் டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு அமிர்த் பாரத் தான் டிக்கெட் கேட்டேன். ஆனால் அவங்க அந்த அக்கா பார்த்தீங்கன்னா அந்தோதியாவுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் டிக்கெட் காசு அதே காசு தான், 315 ரூபா அப்படி தான் அதே தான். ஆனால் அவங்க பேரை மட்டும் மாற்றி கொடுத்துட்டாங்க, அந்தோதியாவுக்கு. அப்புறம் மறுபடியும் போய் அவங்கள்ட்ட மாற்றி ட்ரெயினே ட்ரெயின் ஏறி. ஆனால் இன்னொரு நல்ல நேரம்னா ட்ரெயின் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருக்கு செங்கல்பட்டுக்கு. செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துருக்கு அந்த ட்ரெயின். ஆனால் அப்படி வந்ததுனால எனக்கு ஒரு பிரச்சனை சரியாயிடுச்சு. அதனால் அப்படி டிக்கெட்டு கொடுத்து அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் அந்த அக்கா இன்னொரு டிக்கெட் போட்டு கொடுத்து நியூ அமிர்த் பாரத்னு போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெயின் டிக்கெட் நேரில் போயிட்டு வாங்கும்போது அது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. உண்மையாகவே சொல்கிறேங்க, இந்த ட்ரெயின் வடக்கு பக்கம் தான் போகுது. ஆனால் ட்ரெயினில் அந்தளவுக்கு கூட்டமே இல்லை. ஒரு சீட்டுக்கு ஒருத்தர் தான் உட்காந்துருக்காங்க. அப்படி ஒரு சீட்டில் தான் நான் போய் ஒரு இடம் போட்டிருக்கேன். சென்னை வரைக்கும் பிரச்சனை இல்லை, சென்னை தாண்டினா தான் தெரியும் எந்தளவுக்கு கூட்டம் போகும் அப்படின்னு. இப்போ மணி 12 தான் ஆகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்த ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. 12:10 தான் இந்த ட்ரெயினை எடுப்பாப்புல. எப்படியோ வேகமாக போயிடுவான்னு நினைக்கிறேன். ஆனால் விசாகப்பட்டினம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 4:10 தான் போவான். ஆனால் இவன் இருக்கிற வேகத்தை பார்த்தா முன்னாடியே போயிடுவான்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஒரு 3 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு தூங்காமல் இருக்குன்னு நினைக்கிறேன். அவள் தான் கரெக்டாக விசாகப்பட்டினத்தில் இறங்கணும், இல்லாட்டி நியூ ஜல்பாகுரிக்கு தான் போயிடணும். நாளைக்கு காலைல 7 மணிக்கு அரக்குக்கு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினில் நம்ம போகணுன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். நிறையா டனல்ஸ் வழியாக போய், நிறையா பாலத்து மேலே போய், கிட்டத்தட்ட 50க்கு மேலே டனல்ஸு, 80க்கு மேலே பாலம் அப்படி இருக்குது. அந்த ட்ரெயின் அப்படி ஒரு பயணம் பண்ணி அது இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது. அதாவது ஆந்திராவில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது. அது ஒடிசான்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டேட்டு, பார்த்து சொல்கிறேன் அப்படின்றது. அது வழியாக போகுது. இது நம்ம அதில் அரக்குன்ற ஒரு இடத்துல தான் நான் இறங்க போகிறோம். அது ஆந்திர பிரதேசம் தான். அங்கே இறங்கி நிறையா அங்கேயும் ஃபால்ஸ் இருக்குது, அரக்குலேயே ஃபால்ஸ் இருக்குது, சில இது இருக்குது. ஆனால் மெயினாக நான் போகிறது இந்த ட்ரெயின் ஜேர்னிக்கு தான். இந்த ட்ரெயினில் பயணம் பண்ணுறது தான். ஏன்னா நிறையா வாட்டர் ஃபால்ஸு, நிறையா டனல்ஸு எல்லாம் பார்க்கணும் அப்படின்றது தான். இது ஃபஸ்ட்டு டைம்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு டைம் தான் எனக்கு இந்த ட்ரெயினில் போய் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறது, டனல்ஸ் உள்ள போகிறது, இதெல்லாம் அப்படி தான் செம ஜேர்னியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. ஒரு வழியாக ட்ரெயின் எடுத்துட்டான். கரெக்டாக 12:10 எடுக்கிறாங்க. செம்ம ட்ரெயினுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு செம்ம ஃபாஸ்ட்டு தான் அது போகுது. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரத்தில் என்னை கொண்டு போய் விசாகப்பட்டினத்தில் இறக்குறான்னு தெரில. பார்ப்போம். இந்த அமிர்த் பாரத் ட்ரெயின் பொறுத்து அப்படிப்பட்ட ஒரு பாத்ரூமா இருக்கணும், உள்ள இன்டீரியரா இருக்கணும், பயங்கரமாவே செட்டப் பண்ணிருக்காங்க. பாத்ரூமும் எல்லாமே நீட் அண்ட் கிளீனா தான் இருக்கு. சீட்டு மட்டும் தான் கொஞ்சம் அழுக்கா இருக்கு, மற்றபடி பிரச்சனை இல்லை. ஆனா இருந்து போகும்போது நீட்டா தான் போகுது. ஆனா அங்க இருந்து வரும்போது நீட்டா வருமானது தெரியல, அத வச்சிருக்க மாட்டாங்க அப்படி. என்னால ஒருத்தர் அப்படிப்பட்ட தான் இது. ஒரு ஏசி கோச் அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு கொடுக்குது எனக்கு. நான் ஏசி கோச்ல டிராவல் பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு இது ஓரளவுக்கு ஒரு 80% கண்டிப்பா அதை பூர்த்தி பண்ணிடுது. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பா இந்த ட்ரெயின்ல போறதுக்கு செம்ம ஃபாஸ்டா போறான். இப்போ எவ்வளவு சீக்கிரத்துல என்னை கொண்டு போய் விசாகப்பட்டினத்துல இறக்க போறான்னு தெரியல. ஆனா 4:10 தான் போகணும். ஆனா எப்படியும் முன்னாடியே போயிடுவான். இவன் போற வேகத்தை பார்த்தா குதிரையோட ஃபாஸ்டா போறான். செம்ம ட்ரெயின். ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் அமிர்த் பாரத்ல டிராவல் பண்றது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த அமிர்த் பாரத் ட்ரெயின் என்ன நேரத்துல நான் போறேன்னு தெரியல. எறும்பு ஊற மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. எட்நூறுல இருந்து இன்னும் பொன்னேரியை தாண்டலன்னு நினைக்கிறேன். ஆமா, பொன்னேரியே நான் தாண்டல. நான் பொன்னேரி தாண்டி சூப்பேட்டு இதெல்லாம் போறதுக்கு இல்லே ஒரு வழி வைக்கணும் போல. ஏறிக்கிட்டு இந்த ட்ரெயின் லேட்டாக தான் போகும். சுற்றி வளைஞ்சிக்கிட்டு 15 மணி நேரம் ட்ராவல். மற்ற ட்ரெயின்னா 12 மணி நேரம் தான் ட்ராவல் நினைக்கிறேன். 12 மணி நேரம் 15 மணி நேரம் தான் ட்ராவல். இது 1 மணி நேரம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் லேட்டாக தான் போவோம். இதில் வேற இவ்வளோ 999 போகிற மாதிரி நசுன்னு போயிட்டு இருக்கான். எந்த காலம் போய் சேர்ந்து இறங்கி போகிறது எப்படியோ அங்கே விசாகப்பட்டினம் ஒரு
7 மணிக்குள்ளே இறக்கிவிட்டானா போதும் எனக்கு. 7 மணியா 6:30க்குள்ளே இறக்கிவிட்டாலே போதும். அதனால பார்ப்போம் என்ன நடக்குது. கண்டிப்பாகுது. இந்த ஊருல உலகம் சுத்தி பார்க்கிறேன் நான். ஆந்திரா தான் உள்ள வந்ததுல இருந்து இந்த பச்சை பசேர்னு வயல்காடு தண்ணி பிரம்மாண்டமா இருக்கு. பார்க்க பிரம்மாண்டம் இல்லை, பயங்கரமா இருக்குது. இதுக்கே எப்படின்னா இன்னும் அரக்கவேலியெல்லாம் போனா நான் எப்படி இருக்குன்றத நினைச்சு கூட பார்க்க முடியாது போல, அந்த மாதிரி இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு எனக்கு வேற. ஏன்னா பொய் சொல்லணுன்றதுக்காக சொல்லலை, ஆனா உண்மையுமே அப்படிதான் இருக்கும்னா இதுவே இந்த சைடே எப்படின்னா அதெல்லாம் ஃபுல்லா மலைக்கு விட இருக்கான், ஃபுல்லா ஃபால்ஸு எப்படி இருக்குன்னு பாருங்க. நீர்வீழ்ச்சிலாம் அப்படின்னு இருக்கும். இந்த பெரிய ஆச்சரியம் என்னன்னா டனல்ஸ் தான். டனல்ஸ் பாலம் அதெல்லாம் எப்படி போட்டிருப்பாங்கன்னே தெரியல. அதெல்லாம் பாக்குறதுக்கே நான் செங்கல்பட்டு ஏறினதுல இருந்து அந்த போர்டை பாருங்க, இந்திய ரயில்வேக்கு வருகன்னு போட்டிருக்கு. அதை மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே வரல. ஆனா இது அப்படியே நியூ ஜல்பாபுரி வரையும் போயிட்டு அங்க இருக்கிறவங்கள பார்க்க வச்சு மறுபடியும் அதை அங்க இருந்து இங்க வருங்க பாருங்க தமிழ்நாட்டுக்கு. அட எங்க அப்பா சமாதானம் இதெல்லாம் பாருங்க. நான் தான் சொன்னேன்ல சீட்டெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, யாருமே இல்லை அப்படின்னு. அப்படிதான் ஃபுல்லா அந்த சீட்டு ஃபுல்லா அப்படிதான், யாருமே இல்லைங்க. இந்த ட்ரெயினை நம்பி நான் நியூ ஜல்பாபுரி வரைக்குமே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, படுத்துக்கிட்டே போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு 48 மணி நேரம் நம்ம ட்ராவல் இங்கே இருந்தோம். இப்போ 48-49 மணி நேரம் ட்ராவல் வரும். நல்லா படுத்து இருந்து ஜாலியாக போயிட்டு அங்கே டாய் ட்ரெயின்லாம் பார்த்துட்டு அப்படி ஒரு சில்னஸ் மோடோட இருந்து பயங்கரமாக அந்த சம்மருக்கு அங்கே சில்லாக இருக்கும், செம்மையாக இருந்திருக்கும். போனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் போகணும். அந்த சம்மர் முடியறதுல கண்டிப்பாக அங்கே நியூ ஜல்பாபுரிக்கு போகணும். கண்டிப்பாக பார்ப்போம், ட்ரை பண்ணுறேன். காலடி சுவடெல்லாம் கேக்குது, எங்க தோணுறேனோ கொண்டு போன முருகா. உன்னை போல சுத்தி பார்க்கிற நானும், நீ நடந்த பாதை தேடி நான் வந்திருக்கேன் எங்கும். சுத்தி பார்க்கிறேன் முருகா, உன் கண் பார்வை போல பூமி தூரம். முதல் அழுகை கேட்டு வந்த நீ போல இப்போ நான் அழைச்சு வந்திருக்கேன் தூய கோரம். சுத்தி பார்க்கிறேன் முருகா, என் மூச்சு ஓசையில ஓ நாமம் தானே. அன்பான மக்களே, காலை வணக்கம். நான் விசாகப்பட்டினம் வந்துட்டேன். இதுக்கப்புறம் அரக்குக்கு தான் போகணும். அரக்குக்கு ட்ரெயின் வந்து ஒரு 7 மணிக்கு இருக்குது. இந்த விலாக் அவ்வளோதான், ஃபஸ்ட்டு வீடியோ. 2வது வீடியோ அதுக்கப்புறம் அரக்குவை தான் கண்டினியூ பண்ணுவேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரையும் டாட்டா, பை பை.